Hi friends, welcome to மதி சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல மிச்சமான சப்பாத்தியை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். இத டிஃபனாவோ ஸ்நாக்காவோ சாப்பிட்டுக்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைச்சிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 சப்பாத்தி எடுத்துர்க்கேன். இத நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் மொத்தமாவே இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்றனால நமக்கு கொஞ்சம் வேலையும் ஈஸியா முடிஞ்சிடும். ஷேப்பும் ஒண்ணு போல கிடைச்சிடும். நான் ஃபுல்லாவே நீளமா கட் பண்றேன். பார்க்க கொஞ்சம் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் ஷேப்ல. இல்ல அப்படினா நீங்க எந்த காய்கறிகள் எந்த சைஸ்ல கட் பண்ணி எடுக்கறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லா கட் பண்ணிட்டேன். பார்க்கவே நல்லா இருக்குல. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நாம ஒரு panல ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு நான் துருவி எடுத்துர்க்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு துருவுனது. அதை இந்த எண்ணெயில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் நீளமா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதையும் இந்த எண்ணெயில சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனா வதங்கட்டும். அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி நீளமா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். நமக்கு சைஸ் எல்லாம் ஒண்ணு போல இந்த மாதிரி கட் பண்ணி போடுறோம் அப்படினா நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. தக்காளி கொஞ்சம் எண்ணெயில வதங்கினதும் ஒரு கேரட் ஒரு சின்ன சைஸ் கேரட் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பொடிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நான் மல்லித்தூள் போடுறது மிஸ் ஆயிடுச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். மூணுமே பாத்தீங்கன்னா ஒரே அளவு எடுத்துர்க்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. இது காரம் இருக்காது. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அதனால காரத்துக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துர்க்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் இது வதங்குற அளவுக்கு mix பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் குடைமிளகாய் சேர்த்துக்கிறேன். குடைமிளகாய் நமக்கு ஃபுல்லா குக் ஆக தேவையில்ல. கொஞ்சம் வதங்கினாலே போதும். அதனால ஃபர்ஸ்ட் பொடிகள் கேரட் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா நான் குடைமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 நிமிஷம் போல இது வதங்கட்டும். இந்த மசாலா வாடையெல்லாம் கொஞ்சம் போற அளவுக்கு. இப்போ இந்த மசாலாவுக்கும் காய்கறிகளுக்கும் ஏத்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சப்பாத்தில ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சாஸ் எதுவும் சேர்க்காம இந்த மசாலா மட்டும் வச்சு செய்றோம். இது ஒரு டேஸ்ட்ல இருக்கும். நீங்க சாஸ் வச்சு செஞ்சீங்களா அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும். நிறைய வெரைட்டிஸ்ல பண்ணலாம். இப்போ நாம கட் பண்ணி வச்சிருந்த சப்பாத்தியை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மசாலாலாம் ஒற்ற அளவுக்கு நல்லா mix பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சமே ஆகாது. சப்பாத்தி மீந்துருச்சு அப்படினா இந்த மாதிரி விதவிதமான ரெசிபி செஞ்சு கொடுங்க. நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. ஈஸியாவும் செஞ்சிரலாம். இது ஈவினிங் ஸ்நாக்காவும் சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி டிஃபனாவும் நிறைய சப்பாத்தி இருக்குன்னா உங்களுக்கு டிஃபனா கூட சாப்பிட்டுக்கலாம். மேலே மல்லி இலை இருந்தா அதையும் தூவிக்கோங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் இன்னும். ஸோ நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. Thank you for watching.